திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த காணொளியில ஒரு 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள பார்க்க போறோம். முதல்ல வந்து மானாமதுரை சட்டமன்ற தொகுதி. அங்கு வந்து தமிழரசி அவர்கள் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். திமுகல மகளிர் அணியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. அவங்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் அவங்களுக்கு அந்த மானாமதுரை தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மானாமதுரை தனி சட்டமன்ற தொகுதி. தமிழரசி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். திமுகல முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க. 2006 to 11 அமைச்சராக இருந்தவங்க. திமுக மகளிர் அணியிலும் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. தமிழரசி மானாமதுரை சட்டமன்ற தொகுதி. அதற்கு அடுத்து வந்து ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில வந்து ஆலடி அருணா அவங்க தான் கடந்த முறை திமுகவின் சார்பில் போட்டிட்டவங்க. ஒரு சொற்ப வாக்குகள், ஒரு 3000 வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க தோல்வியை தழுவுனாங்க. இப்ப ஆலங்குளம்ல PH பாண்டியன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்மையில தான் அவர் வந்து திமுகல இணைஞ்சார். அதிமுகல பயணித்தவர் PH பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன். அவரு வந்து அதிமுகல பயணப்பட்டவர். அதன் பிறகு அவர் வந்து ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளராக அறியப்பட்டவர். அண்மையில தான் ஒரு 10 நாள் இருக்கும் அவர் திமுகல இணைஞ்சார். ஸோ அவருக்கு வந்து ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. அதே போல வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடிய ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி. அங்கு தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய ஒட்டஞ்சத்திரன் சட்டமன்ற தொகுதி. அங்கு வந்து தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். திமுகவை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர். அவர் தான் 2021 திமுக சார்பில் போட்டிட்டாரு. 2026 அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி அவர்கள். அதற்கு அடுத்த தொகுதி வந்து திருக்கோயிலூர் வந்து தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து பொன்முடி அவர்கள், பேராசிரியர் பொன்முடி அவர்கள். அவர் தான் இப்ப தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனா அவருக்கு பதிலாக அங்கு கௌதம சிகாமணி அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. பன்முடி அவர்களுடைய மகன். கடந்த 2019 அவர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார். ஸோ 2024 அவர் போட்டியிடலை. அதற்கு பிறகு அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ சட்டமன்றத்துக்கு அவர் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ பொன்முடிக்கு பதிலாக இந்த முறை திருக்கோவிலூர்ல அவருடைய மகன் கௌதம சிகாமணி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது வந்து காங்கேயம்ல MP சாமிநாதன் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அண்மையில தான் MP சாமிநாதன் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ காங்கேயம் சட்டமன்ற தொகுதி. அங்கு MP சாமிநாதன் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ராசிபுரம்ல மதிவேந்தன் தற்போது சிட்டிங் MLA பிளஸ் அமைச்சராகவும் இருக்கிறார். மதிவேந்தன் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக 2026 திமுகவில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல சங்கராபுரத்துல வந்து உதயசூரியன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கீழ்பெண்ணாத்தூர் அங்கு வந்து பிச்சாண்டி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திருப்பத்தூர் அங்கு வந்து பெரிய கருப்பன் தற்போது அமைச்சராக இருக்கிறார். கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார். சிட்டிங் MLA பெரிய கருப்பன் அவர்கள். அவர் மீண்டும் திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கடலூர்ல MRKP கதிரவன், MRK பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் MRKP கதிரவன் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பர்கூர் சட்டமன்ற தொகுதியில மதியழகன். அதே போல ஈரோடு கிழக்கு கடந்த 2021 காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. அங்க வந்து EVKS இளங்கோவனுடைய மகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு அவர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதன் பிறகு EVKS இளங்கோவன் போட்டிட்டாங்க, அவங்களும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதன் பிறகு அது காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுக அந்த கூட்டணி அந்த தொகுதியில போட்டிட்டாங்க. VC சந்திரகுமார் அவர்கள் போட்டிட்டார், அவர் வெற்றி பெற்றார். இப்ப சிட்டிங் MLA-வாக இருக்கிறார். அவர் மீண்டும் ஈரோடு கிழக்குல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் தேமுதிகல இருந்து திமுகவுக்கு வந்தவர். அதே போல விக்கிரவாண்டி, அதுவும் பை எலெக்ஷன் நடந்த ஒரு தொகுதி தான். இப்போ அன்னியூர் சிவா அவர்கள் அங்கு சிட்டிங் MLA-வாக இருக்கிறார். திமுக வாசம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அங்கு மீண்டும் அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அதே போல அண்ணா நகர். அண்ணா நகர்ல தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து எம்.கே. மோகன் அவர்கள், அவருடைய மகன் கார்த்திக் மோகன் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற திமுக வேட்பாளருடைய பட்டியல். அடுத்தடுத்து திமுகவினுடைய உத்தேச வேட்பாளர்கள்ல யார் யார் வராங்க அப்படின்றத நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இது உத்தேச பட்டியல் தான். இப்போ வந்து கூட்டணியில இப்போ நம்ம ஒரு தொகுதி சொல்லியிருக்கிறோம். அந்த தொகுதி கூட்டணியில போயிடுச்சு அப்படின்னா அங்கே வேட்பாளர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இவங்களே மோஸ்ட்லி வேட்பாளராக வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த வேட்பாளர்கள் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் தொகுதி என்ன? உங்கள் தொகுதிக்கு இந்த வேட்பாளர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? நீங்கள் யார் அங்கே உங்கள் தொகுதிக்கு எம்எல்ஏவாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.